நாசி கட்சியின் யூத கொள்கை. ஹிட்லருடைய அரசு ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்றியதோட யூத இன மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை கொள்கையை பின்பற்றியது. அதாவது ஹிட்லர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி. அவருக்கு பிடித்த அவர் நாட்டு மக்கள் மேலே பார்த்தீங்கன்னா அவர் சர்வாதிகாரம் தான் பண்ணுவார். உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு ஏதாவது தேவையா, அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள் தான் ஹிட்லர். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிடிக்கல, யூத இன மக்களை பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்கல. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையானவர்களுக்கே அவருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் போடுறவர் பிடிக்காதவங்களை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பாருங்கள். யூத இன மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை கொள்கையை பார்த்தீங்கன்னா ஹிட்லர் பின்பற்றினார். யூதர்கள் அரசு பணிகளிலிருந்து நீக்கப்பட்டனர். யூதர்களை பிடிக்கலன்னு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். யூதர்கள் அரசு பணிகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதாவது அவங்களுக்கு வேலையும் கிடையாது, கல்வியும் கிடையாது அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடியுரிமையும் கிடையாது. இந்த நாட்டோடைய குடிமக்களே இங்கே கிடையாது, நீங்கள் இங்கே பிறந்தாலும் இந்த நாட்டோடைய குடிமக்களே கிடையாதுன்னு சொல்லி மறுக்கப்பட்டாங்க. யூத வணிகர்கள் நிறுத்தப்பட்டன. அவர்களின் நிறுவனங்கள் தாக்கப்பட்டன. அவங்க வணிகம் செய்கிறவங்களாம் அவங்க வணிகத்தை நிறுத்திட்டாங்க. உங்கள் பொருளை யாருங்க வாங்க மாட்டாங்க, யூதர்களுடைய பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யூதர்கள் யாராவது நிறுவனங்கள் நடத்தினாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்கள் தாக்கப்பட்டுடும். அப்புறம் இரண்டாவது உலகப் போர் வெடித்த பின்னர் மின்கம்பி வேலிகளால் சூழப்பெற்ற கண்காணிப்பு கோபுரங்களுடன் கூடிய சித்திரவதை முகாம்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் யூதர்கள் சிறை வைக்கப்பட்டனர். அதாவது என்னென்னா மின்கம்பி வேலி போட்டு அதில் கரண்ட் ஷாக்கு வச்சு மேலே பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று கட்டி, லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டி அதில் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா, வீரர்கள் லைட் அடிச்சுட்டு கண்காணிச்சுட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான கண்காணிப்பு கோபுரங்களோட சித்திரவதை முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் சிறை வைக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல எப்படி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவை காட்டிலும் குறைவாகவே உணவு வழங்கப்பட்ட அவர்கள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டனர். அதாவது என்னென்னா, இந்த அளவுக்கு, அதாவது நமக்கு தேவையான அளவு சாப்பாடு இருக்குது இல்லைங்களா, அதை விட பாதிக்கும் கம்மியாக அவங்களுக்கு சாப்பாடை போட்டு கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இவ்வளவுதான் சாப்பாடு, நீ வேலை, நாங்கள் சொல்கிற வேலையை நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னா செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூண்டோடு அழிக்கப்படுவது, அதாவது கூண்டோடு ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் சொல்கிறாங்க. பூண்டோடு அழிக்கப்படுவதற்கான முகாம்களுக்கு அவங்க அழைத்து செல்லப்பட்டு தொழிற்சாலை சார்ந்த முறையில் கொல்லப்பட்டனர். தொழிற்சாலை சார்ந்த முறை அப்படின்னு என்ன, சுட்டு கொள்வது கிடையாது, தூக்கிலிட்டு கொள்வது கிடையாது, வெட்டி கொள்வது கிடையாது. விசைவாயு அறைகளில் தள்ளி பார்த்தீங்கன்னா விசைவாயுகளை விட்டு அவங்களை பார்த்தீங்கன்னா கொள்றதா இந்த தொழிற்சாலை சார்ந்த முறைகளில் பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறது. விசைவாயு தாக்கி அவங்க இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் இல்லையா, வெளியில் சொல்லும் போது நாங்கள் வெட்டி கொன்னோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் தொழிற்சாலை சார்ந்த முறைகளில் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு. இப்படுகொலைக்கு நான்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான்சிகளால் இப்படுகொலை இறுதி தீர்வு, ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. என்னதான் அவங்கள கொடுமைப்படுத்தி சாப்பாட்டை கம்மியாக போட்டு அவங்கள மின்கம்பிகளால் சூழப்பட்ட ஒரு முகாமில் போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணாலும் ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொழிற்சாலை சார்ந்த முகாம்களில் விசைவாயு தாக்கி அவங்கள கொன்னுட்டு இதை நான்சிகள் இதை என்ன சொல்கிறாங்கன்னா இறுதி தீர்வு, ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கல, மற்றபடி அவங்க எந்த தவறுமே செய்யலை, உங்கள் கண்ணுக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல அப்படின்ற காரணத்துக்காக இந்த நான்சிகள் பார்த்தீங்கன்னா யூதர்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் நாசி கட்சியுடைய யூத கொள்கை.